ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காடை முட்டை ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காடை முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி காடை முட்டையை நல்லா ஒரு 15 to 20 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காடை முட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேக வச்சதும் அதனுடைய தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கினேன் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி காடை முட்டையை நல்லா தோல் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வதக்கி விட்ட அப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட முட்டையை நல்லா கலந்து விட்டப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா காரசாரமான காடை முட்டை வறுவல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.